1970களில் அண்ணா மேம்பாலம் கட்டுவதற்கான கான்ட்ராக்ட் முதல் முறையாக ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கட்டுமான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்நிறுவனம் கருணாநிதியின் மகன் மு.க. முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை என்ற படத்திற்கு நிதி அளித்ததாகவும் அதன் விவரங்கள் சர்க்காரியா கமிஷனிடம் கொடுக்கப்பட்டதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த மேம்பால கட்டுமானத்தில் ஊழல் நடைபெற்றதாக அதிமுகவின் பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான், கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் அடிக்கிறான் என கோஷமிட்டனர். வரலாறு திரும்பியது போல் இன்று மீண்டும் அன்றைய கோஷத்தை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர். தற்போது ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாப்பிள்ளை சபரீசன் இணைந்து அரசின் பெயரால் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து தங்கள் குடும்பத்திற்குள் குவிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சமூக நீதி, இலவச சேவைகள் என்ற பெயர்